ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படியாக நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நிரப்புவாராக. இந்த டிகே மியூசிக் சேனல் மூலம் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. வாசிக்கலாம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை யார் ஒரு மனிதன் தேடுகிறார்களோ, ஜீவனுள்ள தேவனை ஒரு மனிதன் தேடும் போது அவர் என்ன செய்யறா? ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் ஆதிலும் கிறிஸ்தவம் கிடையாது, ஜாதிலும் கிறிஸ்தவம் கிடையாது, எனக்கு சத்தியத்தை சொன்னவங்க யாரும் கிடையாது, ஏசோப்பா பத்தி எனக்கு சொன்னவங்க யாரும் கிடையாது. ஆனா என்னை தேடி வந்தார். ஒரு முறை தேவன் அறியாத காலகட்டத்தில் எனக்கு நல்ல சிநேகித ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் தாய்க்கு தலைப்புள்ள தலைச்சம்புள்ள என்ன பண்ணுவாங்க? கொளுத்திடுவாங்க சுடுகாடு கிராமத்துல. அப்போ அளவுக்கு மீறிய குடியினால என்ன செய்தேன்னா, எல்லாருமே பார்த்தேன்னா என்ன இப்படி எப்படியோ தூக்கின்னு பார்க்குறாங்க, வீட்டுக்கு முடியல. அந்த குடி போதில் என்ன பண்ணிட்டேன், அடிச்சு இது பண்ணோன்னா சரி இவனாண்ட என்னடான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சுடுகாட்டிலே படுத்துட்டேன். என்ன யாரும் எழுப்புறாங்க கொள்றாங்க, எழுந்துக்க முடியல, அவ்வளோ போதை. அப்போ என்ன செய்யறாங்க, வந்தவங்க அந்த சடங்கெல்லாம் பண்ணி அந்த பணத்தை எரிக்கிறாங்க, நல்ல தீ மூட்டி எடுக்கிறாங்க. அது நல்லா கொழுந்து விட்டு எரியுது. பணம் ஒரு பக்கத்துல எரியுது, நான் பத்துங்க எடுக்கிறேன் சுடுகாட்டுல. தேவ பிள்ளைகளே, பிசாசோடு பிசாசா சுடுகாட்டுல படுத்து கிடக்கிறேன். நான் நினைக்கிறேன், அப்போ கூட எனக்கு ஆண்டவர் என் மேல கருணை வைத்து இவன் எனக்கு வேணும்ன்றதுனால அங்க கூட எனக்கு அவர் பாதுகாத்து கொடுத்திருப்பாரு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கொழுந்து விட்டு நல்லா சுடர் விட்டு எரியுது. ஒரு 3-3:30 மணி வாக்குல பாருங்களேன், அந்த போதை அப்படியே தெளியும் போது அந்த அனல் என் உடம்புல படுத்து சூடாகுது. என்னடா என் உடம்பு சூடாகுதுன்னு அப்படி உருண்டு படுத்து கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தா சுடுகாட்டுல பத்துங்க. இவ்வளவு பெரிய பாவியை தேடி வந்தார் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தேடும் போதுதான் விடுதலை. தேவனுடைய பிள்ளைய நாம தேடி போறது கடவுள் இல்ல, அவர் நம்ம தேடி வராரு. அவர் தாங்க. வாசிக்கலாம். புலம்பல்லே சொல்றாரு. புலம்பல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3 பக்கம் 952. புலம்பல் 3 கர்த்தர் கிருபையில 22 ஒரு வாசித்து பாருங்க. புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, நம்ம நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நம்ம தேவனை ஒருவேளை அறியாத போதே அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருப்பாரானா, இந்த மனுஷன் ஓடுற வரைக்கும் ஓடட்டும், எங்க போறானோ போட்டோம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த ஆத்துமா சொர்க்கலோகத்தை அடைய தேவன் சரியான நேரத்துல அவருக்கு விருப்பமானவங்களை, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்கிறார். இனி போதும், நீ வாழ்ந்த காலம், நீ இருந்த காலம் போதும், இனி என்னோட வா, நான் சொல்வதை கேளு, நான் சொல்வதை கேட்டு நட, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறேன், நீ அறிந்து அறியாமலும் தெரிந்த செய்யா சகல பாவங்களை நான் மன்னிக்கிறேன். நீ செய்த சகலமும் ஒருவருக்கு தான் தெரியும், ஆண்டவர். அடுத்தது அந்த தனி மனிதனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அன்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. எப்போ நம்ம செத்து போயிருக்கணும், நமக்கு இருக்கிறவ ஒருவேளை நம்மளை சுத்தி எத்தனையோ சம்பவங்கள் நடந்து இருக்கலாம், ஆனாலும் எப்படியோ கர்த்தர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். சொல்லுவோம், கடவுளை போல வந்தவா,
நீ இல்லைன்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான். நம்ம நாராயண ஐயா குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. வாலிப வயதுல குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான நிலைமை. வாலிப வயதுல ஐயா என்ன பண்ணாராம், எப்படி 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 எப்படியோ போய் அந்த வறுமை கப்பல்ல போய் ஏறிட்டாராம். கப்பல்ல போய் ஏறி யாருக்கும் தெரியாது. கப்பல்ல போனோம்னா என்ன வேணும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும், ஒர்க்கிங் விசா வேணும், ஜென்யூனா போனோம், எங்க என்ன எத்தனை மாசம் எத்தனை வருஷம் அப்படின்னு எல்லாம் ஃபர்தரா என்ன வேணும், அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வேணும். வசதி வாய்ப்பு எங்க போய் படுத்தாராம், பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கினாராம். நடுக்கடலு. வெளியே வராரு, அதிகாரிக்கு பார்த்துட்டார், காலை பிடிச்சிட்டார். ஐயா ஐயா, என் நிலைமை எப்படி? தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கும்படி அவர் செய்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை போல யாரும் இல்லை, அவரை போல யாரும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்க வாழ்விலே. உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்க வாழ்விலே. அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே தேறுதல் நீரே. அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே தேறுதல் நீரே. நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதைகள். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதைகள். நான் கண்ணீர் விட்டு கலங்கும் போதெல்லாம், ஐயோ க்ளோரி க்ளோரி க்ளோரி, நான் கண்ணீர் விட்டு கலங்கும் போதெல்லாம் என் கரம் பிடித்த அன்பு தெய்வமே. நான் கண்ணீர் விட்டு கலங்கும் போதெல்லாம் என் கரம் பிடித்த அன்பு தெய்வமே. அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே தேறுதல் நீரே. தேவ பிள்ளைகளை, நம்ம கர்த்தருடைய நம்ம நிர்மூலமாகாதது அவருடைய கிருபை. எவ்வளவு அட்டகாசம் பண்ணி இருக்கிறோம் வாலிப வயசுல. எங்க ஊர்ல ஒரு சாவாயிடக்கூடாது, கூத்தாடுவேன். எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் ஆகக்கூடாது, கூத்தாடுவேன். யோசிச்சு பாருங்க, அடி உத ரத்தம் செஞ்சது. ஆனா எப்போ செத்து போயிருக்கணும், ஏதோ ஒரு கிருபை. ஏண்டான்னா அவர் நாமத்தை சொல்ல நான் தேவை, நீ தேவை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாதது அவருடைய சுத்த கிருபை. எதனால வாசிக்கலாம், ஏசாயாவுல சொல்றாரு பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் அவருடைய அநாத கிருபை நம்மேல அசைவாடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம போலவர் இன்னும் எத்தனையோ பேர் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏசாயா 61:1 ஒருவர் வாசித்து பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணினா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டழுக்குதலை கூற. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை முதல்ல தெரிந்து கொள்ளுகிறார்.
ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அண்ட சராசரங்கிலும் லோகத்தையும் படைத்த சர்வேஸ்வரன், காட்டு மிருகம் நாட்டு மிருகம் ஊரும் பிராணி பட்சி சூரிய சந்தன கிரகங்களை உண்டாக்கின தேவன், உன்னி எண்ணி உண்டாக்கினவர், வானவருக்கு சிங்காசனம் பூமியோருக்கு பாதபடி, சமுத்திரத்தின் ஜலத்தை கைப்பிடியால அளந்து வைத்திருக்கிற தேவன், பூமியின் மண்ணை மரக்காலால அளந்து வைத்திருக்கிற தேவன், மலைகளையும் குன்றுகளையும் தராசில நிறுத்துகிற தேவன் சொல்றாரு. அவர் சாதாரணவர் அல்ல, விலையேற பெற்ற தேவன், சக்தி வாய்ந்த தெய்வம், பிரமிக்கத்தக்கதாக உருவாக்கப்பட்ட சர்வேஸ்வரன் அவர். அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்றாரு, முதல்ல ஒரு மனிதனை தெரிந்து கொண்டவுடன் அவர் என்ன செய்யறாராம், ஆவியானவர் அவர் மேல அசைவாடுறாராம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் மேல அவர் குடிகொள்ளுகிறார். முதல்ல ஏண்டான்னா, அவர் உன் மேல குடிகொண்டுட்டா உனக்கு எதுவுமே சூனியமோ மந்திரமோ செய்வினை கட்டோ, உன்னை துன்பப்படுத்தணும், உன்னை ஒருத்தன் கொலை செய்யணும், பழைய பகையாலோ யாரும் உன்னை தொட முடியாது. உன்னை பார்த்த உடனே கையெடுப்பாங்க. ஐயா சோத்துறேன், ஐயா ஐயா நல்லா இருக்கிறீங்களா, ஐயா அம்மா நல்லா இருக்கிறீங்களா, சோத்துறமா சோத்துற, கடவுளுக்குள்ள போயிட்டீங்களா, நல்லது நல்லது நல்லது. எப்போ தெரியுமா உனக்கு கனம் வருது, எப்போ தெரியுமா உண்மையில ஒரு இரக்கம் வருது, அவர் உண்மையில இறங்கும்படி. அப்படின்னா அவர் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். எப்போ தெரிந்து கொள்ள பிற்பாடு சத்தியத்தை கேட்டு நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து உன் பாவங்களை அறிக்கை செய்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பழைய மனிதன் அவன் செத்து புது மனிதன் வருகிற அந்த திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து பிற்பாடு உண்மையில அவர் அசைவாடுறார். அப்ப அசைவாடும் போது அதை நீ பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப எதுக்குடான்னா, சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன பண்ணாரு, உன்னை அபிஷேகம் பண்றாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்றாரு. எந்த மனிதன்? கெட்டு போனவன, திருடன, பாவிய, கொலகாரன, இன்னும் இவ்வளோ உள்ள மனிதனை அவனை மனமாற செய்து அவன் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனுஷனை ஆண்டவர் அபிஷேகம் பண்றார். அதுதான் உண்மையான அபிஷேகம். என் வாழ்க்கையில எத்தனையோ அபிஷேகம் நான் பண்ணியிருக்கிறேன். அறியாத காலகட்டத்தில், தெரியாத காலகட்டத்தில் எங்க அம்மாவை எங்க அப்பா எங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, சூளையிலேருந்து போய், சூளைன்னா கல், சூளையில மண் என்ன பண்ண, கல், சூளையில் கல் 3 கல் எடுத்துன்னு வருவாங்க, அதை கழுவாங்க, அதை புதைப்பாங்க, மஞ்சா பூசுவாங்க, குங்குமம் வைப்பாங்க, 4 பூ தொலைச்சி பூ வைப்பாங்க, ஒரு சாணியை பிடிச்சி புள்ளியார் வைப்பாங்க, வச்சுட்டு இது முனீஸ்வரன் கல்ல விழு சொன்னாங்க. விழுந்தோம், தெரியாது. உலகத்திலே 3,000,000 தெய்வங்கள் உண்டுன்னு புராணங்களை எழுதி வச்சிருக்குது. 3,000,000 தெய்வம், 33,000,000 தெய்வங்கள் உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உயிருள்ள தேவன் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிருள்ள தேவன். ஐயோ கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளே, கடவுளை கையால வரைய முடியாதுங்க, கையால செய்ய முடியாது. அவரு முகமே தெரியாது, யாருக்குமே முகமே கிடையாது. இன்னைக்கு இயேசுநாதர் சிலை வச்சுக்கிறாங்களே, எப்படி அவர் சிலை தெரியும்? அந்த காலத்துல போட்டோ இருந்ததா, கேமரா இருந்ததா? கிடையாது. போட்டோ கேமராலாம் இப்ப கலியுக காலத்துல வந்தது. எப்படி ஒரு முகரூபம் தெரியும்? தெரியாது. ஏன்? அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். தேவ பிள்ளைகளே, நீ தேடி நான் கண்டடைவாய், விட்டுட்டா என்னைக்கும் காண முடியாது. உன்னை அவர் அபிஷேகம் செய்யறார். ஏன் தெரியுமா? உன்னை நல்ல வழி அந்த அபிஷேகம் கொண்டு போகும். அந்த அபிஷேகம் எப்போடா உன் மேல வருண்டான்னா, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அந்த அபிஷேகம் உன் மேல வரும். அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்ததுன்னா தேவனுடைய கிருபைனால எந்த சத்துரு கிரியும் உன்னை அணுகாது. பிள்ளைகள, ஒரு நெருப்பு இருக்கு, பெரிய நெருப்பு எரியுது, ஒரு வளையம் போல ஒரு நெருப்பு வளையம் எரியுது. அந்த நெருப்பு கட்டி ஈ வருமா? எறும்பு வருமா? பூச்சிப்புழு வருமா? வராது. அது போலதான்
உனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருப்பாரானா கர்த்தருடைய பிள்ளைய எந்த சத்துருவும் உன்னை நெருங்காது. தேவனுடைய வல்லமை அந்த அபிஷேகத்தினை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். உங்க வீட்டில் எத்தனை ஆசீர்வாதம் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வயிறு இருக்கலாம், வயிறு இருக்கலாம், கோமோதம், பத்மார, சுகந்தம், சொன்னருத்தம், படிக்கப்பட்ட மரகதம், மாணிக்கம், பதுவாக இந்த உலகத்தில் உள்ள எத்தனை சொத்து சுகம் பத்திரங்கள் எழுதி வச்சிருக்கலாம். உண்மையில பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா? அதுதான் நம்மளை பாதுகாக்கும். பிள்ளைய பரிசுத்தாவி உண்மையில பாருங்க அபிஷேகம் பண்ணுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும். அந்த அபிஷேகம் எதுக்குடான்னா பழைய ஆளா நீ வாழக்கூடாது. இயேசுவை போல நீ என்ன செய்யணும்? உன் குணாதிசயம் மாறணும். இரக்கம் வேணும், அன்பு வேணும், தாழ்மை வேணும், கிருபை வேணும், சமாதானம் வேணும். என்ன செய்யணும்னா உனக்கு பொறுமை. உன்னை அப்படியே மாத்துறாரு. எப்போ மாத்துறாருன்னா உனக்கே தெரியாது. நீ ஆட்டோமேட்டிக்கா உன் குணாதிசயம் மாறிடும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு நான் பயங்கரமான கோபக்காரன். பயங்கரமான கோபம்னா சாதாரண கோபம் வராது. சில நேரத்தில் இப்பயே கூட வருது. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்பா கோபம்னா கோபம். நான் ஒரு தடியோ ஒரு கொம்போ எடுத்தோன்னா ரத்தத்தை பார்க்காம வைக்கவே மாட்டேன். அப்படி ஒரு கோபம். ஆண்டவர் ஏத்துக்கினேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் வருது, உபவாசம் எடுக்கிறேன், உபவாச நாட்கள் வருது. அப்போ கல்யாணம் ஆயிருக்குது, பசங்க கிடையாது, ஓட்டு வீட்டில் இருக்கிறோம், உபவாச நாள். அப்போ பம்பு ஸ்டவ் தான் வீட்டில், கேஸ் எல்லாம் கிடையாது. இந்த அம்மாவுக்கு எங்கள் வீட்டு அம்மாவுக்கு சமைக்கலாம் தெரியாது. அப்போ அந்த பம்பு ஸ்டவ் அவங்களுக்கு புதுசு. சாப்பாடு என்ன பண்றாங்க? குக்கர் கிடையாது, வடிக்கணும். நான் உபவாசத்தில் இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியும். அதை வடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அப்படி வடிக்கும் போது தண்ணியும் சோறும் அப்படியே அவங்க மேல ஊத்துது. அப்படியே கீழெல்லாம் மொத்த கொட்டி போச்சு. அவங்க பதட்டுறாங்க, பயப்படுறாங்க. ஐயா அப்படியே என்ன செய்யறாங்கன்னா அது கீழே கூட்டு அவங்க மேல உள்ளதை பார்க்கல, அவங்க பதட்டுறாங்க. எனக்கு பசி. ஆனா அந்த நேரத்துல தேவனுடைய கிருபை பாருங்க, அவங்கள போய் பதப்படுத்தி அவங்களுக்கு தொடச்சி எடுத்து பரவாயில்லம்மா விட்டு பரவாயில்ல பார்த்துக்கலாம். எப்போ தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபம் வரும்போது கோபத்தினால பயங்கரமான சம்பவம் அங்க நடக்க வேண்டியதை என்ன செய்யறாரு? பரிசுத்தாவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நம்மளை பக்குவப்படுத்துறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு பொறுமை வேணும்பா, உனக்கு கிருபை வேணும்பா, நீ பழைய ஆளா இருக்கக்கூடாது, உன் சுபாவம் மாறணும். கர்த்தருடைய கிருபைனால ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுகிறவர் ஆண்டவர். கொலை குற்றவாளி ஆகிய ஆட்டோ சங்கரை சந்திக்க நாங்க போனோம் சிறைச்சாலையில. அந்த மனிதன் எழுதுகிறான், கொலை குற்றவாளி ஆட்டோ சங்கர். எனக்கு மாத்திரம் ஆண்டவரை முன்னமே யாராவது சொல்லி இருந்தா நான் மனமாறி இருப்பேன். என் வாழ்க்கையில என் மனைவி பிள்ளைகளை விட்டு நான் கடந்து போகிறேன். ஆண்டவர் ஒரு நாள் என் பிள்ளைகளை பாதுகாப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தார். அல்லேலூயா. எந்த மனிதனையும் மனமாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலர் பவுலடியார் சொல்லுகிறார். இதை குறித்து இன்னும் விவரமாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமே. வேத புத்தகத்திலே எத்தனையோ பொக்கிஷங்கள் உண்டு. 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோமா? பலன் அடைகிறோம். அல்லேலூயா. பலன் எங்க கிடைக்குதான்? டாக்டருங்க எழுதுவாங்க சீட்டுல, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு உள்ள இது வரைக்கும் எந்த டாக்டர்கிட்ட நான் கை நீட்டினது இல்லை. எனக்கு சுகர் இருக்குதா பாரு, எனக்கு பிபி இருக்குதா பாரு, எனக்கு இது இருக்குதா பாரு, இல்லை. ஏன்? பரிசுத்த ஆவி உண்மையில் வருமானா
பரிசுத்த ஆவி உன்மேல் வருமானா உன் சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வருமானால், அவர் உன்மேல இறங்கிட்டா போதுங்க, கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலாக்கி உன் அநேக இடங்களில் உன் பேரை பெருமைப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அது மேல நீ வாஞ்சியா இருக்கணும். ரோமர் புஸ்தகத்துல சொல்றாரு, அதே அப்போஸ்தல பவுலடியாரு ரோமர் 15ஆம் அதிகாரம் 13 ஒரு வாஸ்து பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம், நல்லா கேளுங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால். அது எப்படி கிடைக்கும்? பார்க்க முடியுமா? பரிசுத்தாவை பார்க்க முடியுமா? அது எந்த கடையில விற்கிதா? எத்தனை கோடி கொத்தா கொடுப்பாங்களா? அவர் தான் விரும்பணும். கடவுள் ஒருவர் விரும்பினாதான் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஞானஸ்தானம் எடுக்காமலே கிடைக்குது, ஒரு சிலருக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கிறதே இல்லை. பெரிய பெரிய ஊழியக்காரா இருக்கிறாங்க, பெரிய பெரிய மிட்டா மிராசா இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆயர்களாக, பெரிய பெரிய ஃபாதர்களா இருக்கிறாங்க, கிடைக்கல. அதை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பாரானா எந்த சூழ்நிலையும் உன்னை நம்பிக்கையா நடத்துவார். உன் இருதயம் சமாதான குறைவு வராது. அல்லேலூயா. உனக்கு என்ன நடக்கும்? நம்பிக்கை. பரிசுத்த ஆவியானவர் மேல் இருப்பாருன்னா ஆண்டவர் இருக்கிறார், பார்த்துக்கலாம். தேவன் இருக்கிறார், பார்த்துக்கலாம். நான் ஜெபம் பண்ணுவேன், பரிசுத்த ஆவியில உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, நீ எந்த காரியத்திலும் நம்பிக்கை இழந்து போகாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் வழிநடத்துவாரு. அதை பெற்றுக்கொள்ள நீ வாஞ்சியா இருக்கணும். எதையோ பெற்றுக்கிற, எத்தனையோ வருஷம் ஆச்சு, பரிசுத்த ஆவி பெற்று இருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 2:25. அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனமா இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மேலதான் இருப்பாரு? யார் மேலதான் குடியிருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் நீதி நியாயம் உள்ளவங்க மேல குடியிருப்பார். இருக்கிறாரா? உண்மையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறோமா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழறோமா? ஜெபிக்கிறோமா? தேவனை தேடுறோமா? சரியான பாதையில வரோமா? நமக்கு சமாதானம் இருக்குதா? நம்ம பொறுமையா இருக்கிறோமா? நம்ம கீழ்ப்படுகிறோமா? குடும்பத்தில் விட்டு கொடுக்கிறோமா? யோசித்து பாரு. அல்லேலூயா. அவ யாரா? சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தெய்வ பக்தி உள்ளவன். யாரா? தெய்வ பக்தி. பக்தின்னா எது? நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சபைக்கு போறாம காரணமே கிடையாது. ஒரு நாள் யார் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவரே. பக்தி உள்ளவன, மனம் போல வாழறவங்க இல்லையா? இஷ்டம் வந்தா போலாம், இல்லைன்னா நின்னுலான்றவங்க இல்லையா? நீ யார் ஆராதிக்க வர? உனக்கு நன்மை செய்த தெய்வத்தை ஆராதனை செய்ய வர, உனக்கு சுகம் கொடுத்த தெய்வத்தை ஆராதனை செய்ய வர, உனக்கு நன்மை செய்த தெய்வத்தை ஆராதனை செய்ய வர. கொரோனா காலம் வந்தது, உன்னை பாதுகாத்தார். புயல் வந்தது, போராட்டம் வந்தது, பஞ்சம் வந்தது, பசி வந்தது, கஷ்டம் வந்தது, கண்ணீர் வந்தது. உன்னையும் என்னையும் பாதுகாத்த தெய்வத்தை ஆராதனை செய்ய வரமோ தவிர நம்மளை நம்ம ஆராதனை செய்ய வர. பக்தி உள்ளவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் குடியிருந்தாராம். வாசிக்கலாம்.
1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம சீக்கிரத்துல கர்த்தருடைய கிருபை பாருங்க. எண்ணத்தினால் வெனில் அவிவிசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிவிசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்க பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, இப்பொழுதே அவைகள் பரிசுத்தமா இருக்கின்றன. கர்த்தருடைய பிள்ளைகளை நீ பரிசுத்தலா குலைச்சலா இருந்து உன் கணவன் பரிசுத்த குலைச்சலா போனா யார் வாழ்க்கை கெட்டு போதான்? பிள்ளைகளுடைய வாழ்க்கை. நீ பரிசுத்தமா இருந்து உன் கணவன் பரிசுத்தமா இருந்தா உன் பிள்ளைகளும் நல்ல வழியில வராங்க. பிள்ளையே, நீ உன் வீட்டுல சண்டை சாடி போட்டு கச்ச 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 கச்சன்னு பேசியிருந்தா உன் பிள்ளைகளும் ஒரு காலம் அப்படிதான் வரும். பிள்ளைகளை, உங்க வீட்டுல கணவர் பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னா அந்த பிள்ளை பாக்குது. அப்படியே ஸ்கூல்ல போய் கத்துக்கிறத காட்டலாம் வீட்டுல கத்துக்குது. நீ பொறுமையா இருந்தா அந்த பிள்ளை வளர்ந்து பயிராகி திருமணம் நடந்து அது ஒரு வாழ்க்கை நடத்தும் போது உன் குணாதிசயம் அந்த பிள்ளைக்கு வரும். அன்னைக்கு அம்மாவுக்கு உபத்திரம் வந்தது, அம்மா கம்முன்னு இருந்தாங்க, அது போல நம்ம கூட கம்முன்னு இருக்கணும். அப்பா கம்முன்னு இருந்தாரு, அது போல நம்ம கூட கம்முன்னு இருக்கணும். அப்பா சம்பாரிச்சு அம்மா கிட்ட கொடுத்தாங்க, நாமளும் சம்பாரிச்சு மனைவி கிட்ட கொடுக்கணும். அப்பா இப்படி வாழ்ந்தாரு, நம்மளும் இப்படி வாழணும். நீ முன்மாதிரி உன் பிள்ளைகளுக்கு. உன் கணவன் படுமோசமான நிலைமையில இருந்தாலும் உன் பரிசுத்தத்தையும் உன் பொறுமையும் உன் நீதியும் உன்னுடைய தேவ பக்தியும் கண்டு அவன் பரிசுத்தமா வருவான். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் மனைவி பரிசுத்தல குலைச்சலா இருந்து உன் மனைவிக்கு உனக்கும் பயங்கர போராட்டம் வந்தாலும் நீ தேவனை தேடி உண்மையா ஓடுனா கர்த்தர் உன்னின் நிமித்தம் அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும். நீ ஒரு பக்கம் சண்டை, நான் ஒரு பக்கம் சண்டை, பிள்ளைங்க நடுத்தல நிக்க இல்ல. இப்போ இப்படிப்பட்டதான நல்ல எண்ணங்களை எப்படா ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான்னா, பரிசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவன் பலப்படுகிறான். அவர் சொல்லுவார் உள்ள இருந்து, பேசாத, அமைதியாயிரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இது பண்ணு, இதை இப்படி செய்யி, நீ இதை செய்யி, இதை கொடு, இதை கொடுக்காத, இவங்கிட்ட பேசு, இவங்கிட்ட பேசாத, இங்க போ, இங்க போகாத, இதை பண்ணு, அதை பண்ணு, உங்ககிட்ட காசு இருக்குதா, அதை என்ன செய்ய, ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த ஒரு நாள் என்ன நடக்கும் தெரியுமா? நீ வயதாகும் போது கர்த்தர் உனக்கு கொடுத்த உபதேசத்தினால நீ பரிபூர்ணமா வாழும். எப்போ தெரியுமா? பரிசுத்தாவி உண்மையில் இருக்கு. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோவான் கடைசியாக 20ஆம் அதிகாரம் நம்ம முடிக்க போறோம். யோவானுக்கு எழுதின நிருபம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கேளுங்க. 12 சீடர்களிலே ஒரு சீடனாகிய தோமா, ஆண்டவரோட கூட இருந்த மனுஷன். பாருங்க, அவர் சொல்றாரு 20:27 உன் விரலை நீட்டி என் கைகளை பாரு, உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிவிசுவாசியா இராம விசுவாசியா இரு என்றால். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பின்பு அவர் தோமாவை நோக்கி, தோமா என்ன பண்ணல? நம்பல, அநேக காரியத்தை நம்பல. கூட இருந்தவன் தான், ஆண்டவர் கூட இருந்தவன் தான், நம்பல. உன் நம்பிக்கை எல்லாம் எது மேல? வேற எதுவுமே இல்லையோ ஒரு நம்பிக்கை. கூட தாங்கிற, கடவுள் கூட தான் இருக்கிற. அற்புதம் செய்தார், உன் பிள்ளைக்கு அற்புதம் செய்தாரு, உன் கணவனுக்கு அற்புதம் செஞ்சாரு, உனக்கு அற்புதம் செஞ்சாரு, எவ்வளோ நன்மை எவ்வளோ நன்மை. ஆனா நம்பல. இந்த யூதாஸ் என்ற கர்த்தர், இந்த தோமான்றவன் தேவ கிருபைனால பாருங்க, ஆண்டவரோடு கூட எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் மரிச்சாரு, உயிரோடு வந்துட்டாரு, நாங்க பார்த்தோம், நீங்க வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. அவன் நம்பல.
அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் கையை நீட்டி உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராம விசுவாசியா இரு. அல்லேலூயா. எது கெடுத்தாலும் அவிவிசுவாசம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அல்லேலூயா. சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், அது ஒரு பேய் அது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இருந்தார்னு வச்சுக்க, இதெல்லாம் உங்க கூட கிட்ட சேராது. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தெய்வம் உண்மையில கடாட்சமானாருன்னா, அந்த தெய்வத்துடைய வல்லமை, அந்த தெய்வத்துடைய பிரசன்னம் உண்மையில இருக்குமானா கெட்டது உங்ககிட்ட வராது. இல்லைன்னா தான் பிரச்சனை. கடைசியா வாசித்து முடிக்கலாம். 29 வாசிங்க. 20. அதற்கு இயேசு தோமாவே, நீ என்ன கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்று சொல்றாரு, நீ என்ன கண்டதனால விசுவாசிக்கிற. ஒரு சிலர் என்ன, இயேசுநாதர் சிலையை பார்த்தா தான் பக்தி வரும். சிமெண்ட்டையும் கல்லு வச்சு கட்டிக்கிறாங்க பாரு சிலை, அது எங்க வச்சாலும் எத்தும் போய் வைக்கலாம்பா. ஆனா ஆண்டவர் சிலை இல்லை, ஒரு உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. இயேசுவுக்கு கண்ணை வைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரங்குது? இயேசுவுக்கு தலையை வைக்க யாருக்கு அதிகாரங்குது? இயேசுவுக்கு வாயை வைக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? கல்லும் மல்லும் கடவுள் ஆகுமா? தோ பிள்ளைகளை, அதுதான் தோமாவை பார்த்து கேட்கிறாரு, என்னை பார்த்தா தான் உனக்கு பக்தி வருமா? என்னை பார்க்காமலேயே நம்புறாங்களே, அவங்க பாக்கியவான்கள். கரங்களை தட்டி எல்லாரும் 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 எல்லாம் நம்ம கண்களை மூடுவோம். எல்லாரும் எல்லாரும் எல்லா ஆவியானவர் நம்மோடு ஆசீர்வாடுகிறார். பரிசுத்த ஆவியை குறித்து தேவன் நம்மோடு இடைப்பட்டார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். ஓ, சங்கீத புஸ்தகம் 34:10 தேவனுடைய வார்த்தை உண்டு. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஓ, சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. தேவபிள்ளையே தேவபிள்ளையே, கரங்களை தட்டு எல்லாரும் எல்லா ஆவியானவரே, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, அபிஷேகத்தை தாங்க. பரிசுத்த ஆவியை என் மேல இறக்குங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை என் மேல இறக்குங்க ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே ஆவியானவரே, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதயம் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக ஆமென் 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 வாஞ்சிக்குதயம் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. வல்லம வல்லம் என்ன ஓரி பாலாபாரா ஆமென். குற்றம் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதயம் உள்ளம். பாவ மரியாதை பாவமே செய்யாய் பாரினில் ஜீவித்தீரே, பாவ மரியாதை பாவமே செய்யாய் பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்த உம்மை ஜீவிக்கவே, பரிசுத்த உம்மை ஜீவிக்கவே. அகலநாத தாருமையா, உங்கலநாத தாருமையா, அகலநாத தா. வல்லமை ஆவியானவர் நிரப்புங்க நிரப்புங்க. ஓ தேவக்கர ஆமென். அகலநாத தாருமையா, உங்க பலநாத தாருமையா, அகலநாத தாரு. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீ கடந்து போவாயாக. என் தேவன் சகலவித கிரிகள் அழிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அபலநாத தாருமையா, உம்பலநாத தாருமையா. பாவ மரியாதை பாவமே செய்யாய் ஆரினில் ஜீவித்தீரே, பாவ மரியாதை பாவமே செய்யாய் ஆரினில் ஜீவித்தீரே. பரிசுத்த உம்மை தியாகம் செய்ய, பரிசுத்த உம்மை தியாகம் செய்ய. அபலநாத தாருமையா, உங்க பலநாத வல்லம வல்லம வல்லம். அபலநாத பரிசுத்த ஆவி இறங்கட்டும்.
வல்லமை பெற்று வாய்களை விரிவாக்கிற தேவ மகிமை பெற்று அபிஷேகத்தின் தேவன். ஓ தேவ வல்லமை வல்லமை வல்லமை. ஓ ரீவாலா, இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைங்களே, உன் குடும்பத்தில் அற்புதம் நடப்பதா? ஓ தெய்வீக வல்லமை இறங்குவதா? வியாதி சுகமாவதா? ஓ வல்லமை 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 வல்லமை. ஓ தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை. ஒரு அபாலாதாலாதா தலை சாய்க்கு இடமில் கரணியே உறவில் நிலையில்லா பூவில் என்று தலை சாய்க்கு காலமில் கரணியே உறவில் நிலையில்லா பூவில் என்று நானும் உம்மை போல தியாகம் செய்ய, நானும் உம்மை போல தியாகம் செய்ய பெலனத தாரும் ஐயா. வல்லம வல்லம வல்லம். இயேசுவே இயேசு ராஜா இயேசு ராஜா. இறங்கட்ட இறங்கட்ட. அபிஷேகத்தை தாங்க. அரண்களை முறியுங்க. எல்லா மாந்திரிக கட்டுகள் மாறுவதா? செய்வினை கட்டுகள் மாறுவதா? தரித்திரம் மாறுவதா? வியாதிகள் சுகமடைய முடியா? நீ இறங்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கும். ஒவ்வொரு வீட்டு மேல இறங்கும். மணி மேல பிள்ளைங்க மேல சபை மேல ஒவ்வொரு மேல இறங்க ஜெபிக்கிறேன். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குது உள்ளம். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாடுங்க. ஒவ்வொரு குடும்பம் செழிக்கட்டும். வந்த குடும்பம் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கணவன் ஆசீர்வதிங்க, பிள்ளைங்கள் ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க. செழித்து வாழ்ந்து உன் சமூகத்தில் எப்போதும் சந்தோஷப்பட கிருபை தாருங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிலைக்கின்ற சதா காலங்கள் அடியுடைய சகல பிரசுவாண்டு கர்த்தர் பிள்ளையாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகமற்ற நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.